அறுசுவை உணவும் மலமாய் போனது. அருந்திய நீரும் சிறுநீராய் மாறியது. பன்னீரில் குளித்தாலும் உடல் வேர்வை நாற்றமடிக்குது. எதைத்தான் உண்பது, எதைத்தான் விடுவது? மலமில்லாத, நாற்றமில்லாத ஒன்று வேண்டுமென்றால் அது சுத்தமான தண்ணீர் தான். தண்ணீரை குடித்து நாம் நாற்றம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நடத்த முடியும். நீரின்றி அமையாது உலகம். அதனால்தான் உலகத்திலே பூமியிலே நீர்தான் நாலாபுரமும் இருக்கிறது. அதில்தான் இந்த கண்டங்கள் மிதக்கின்றன. அதனால்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார்களோ, அது உண்மைதானோ என்று எண்ணி பார்க்கிறேன். நீ எதை உண்டாலும் அது செரித்து போய்விட்டால், செரிக்கவில்லை என்றால் நீ கக்கி போக வேண்டும். செரித்து விட்டால் மலமாக அது வெளியே போக வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தத்துவம். இதுதான் நமது வாழ்க்கையின் தத்துவம். இதை புரிந்து கொண்டால் நீ ஞானி. இது புரியாவிட்டால் நீ ஒரு அஞ்ஞானி. நீ புரிந்து கொண்டால் நீ ஒரு ஞானி. புரியவில்லை என்றால் நீ ஒரு அஞ்ஞானி. எனவே எல்லாவற்றையும் கற்று அறிவோம். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அதனால்தான் வென்றவரும் இல்லை, வீழ்ந்தவரும் இல்லை. வீழ்ந்தவர் எழுந்து விடுவார். ஆனால் வாழ்ந்து கெட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். நாம் எல்லாம் வீழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் ஒரு சிறப்போடு வாழ்வோம். எல்லோருக்கும் பயனுள்ளதாக வாழை இலையை தூக்கி போடுவது போல் இல்லாமல் இந்த உடலை மற்றவர்களுக்கு தானமாக செய்யலாமே. இரத்த தானம் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், உறுப்பு தானம் செய்யலாம், உடலையே தானமாக செய்யலாமே. மற்றவர்களுக்கு பயன்படுமே. அதுதான் இந்த கருத்து. உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்கள், மற்றவர்களுக்கு பகிருங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. நாம் எல்லாம் இன்புற்றிருக்க, எல்லா உயிரும் போல இன்புற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.